கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரதானமாய் தந்திருக்கிறது என்ன? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு எதை தந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எதனா இருக்குதா? அவர் தருது எல்லாமே பெஸ்ட்டு. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இல்லை, அதுதான் தி பெஸ்ட். இந்த ரட்சிப்பை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு எப்படி இருக்குது? அதை தி பெஸ்ட் அந்த நிலையிலே நாம் பார்த்து அதை நிலைத்திருக்கிறோமா? இப்போ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம தெரிஞ்சிச்சு தான் தி பெஸ்ட், ரட்சிப்பு தான் அப்படின்ட்டு தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இது தெரிந்து விட்ட பிறகு நாம் அதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, ஒவ்வொன்றிலும் தெரியாத வரைக்கும் அது கணக்கு இல்லை. ஆனால் தெரிந்த பிறகு நாம் அதில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது ஒவ்வொருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாருக்கும் ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஒன்று சொல்லுவீங்க. இப்போ சில பேர் பைபிளில் உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு எல்லா வசனம் பிடிச்சிக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வசனத்தை சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவோம், இது எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆறுதலை உண்டாக்குது. அதே போல் ஒரு பாடலை சொல்லும்பொழுது எந்த பாட்டு பிடிக்குது, ரொம்ப பிடிச்சிக்குது. ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். அந்த மரித்து போன அந்த ஊழியக்காரருக்கு இந்த ஆராதனை பாடல் ரொம்ப பிடிக்கான அந்த பிள்ளைங்கள்லாம் பாடினாங்க, நமக்கு மனைவியெல்லாம் பாடுறாங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று நமக்கு தேவன் கொடுத்ததில் பிடித்தமான ஒன்றை நாம் அனுபவிக்கிறோம். அவர் ரட்சிப்பை கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொன்றையும் நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அதை குறித்த முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லை, இதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கு காரணமாயிடுச்சு. அவருடைய அன்பை அனுபவிக்க செய்தது. இந்த அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா ஒருவேளை நான் பின்வாங்கி கூட போயிருக்கலாம், இல்லை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், இல்லை ஊழியத்தை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை ஊழியம் செய்ய முடியாத நிலைக்கு போயிருக்கலாம். எவ்வளோ இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்ன செஞ்சது அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் உயர்ந்து இருந்துச்சு. எல்லா போராட்டம், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு கொடுத்த அந்த அன்பு இன்றைய வரைக்கும் அவருக்குள்ள நிலைத்திருக்க வைத்திருக்கிறது. இப்போ இந்த அன்பை குறித்து வேதத்தில் ஏராளமான வசனம் இருக்குது. இதை முழுமையாய் புரிந்து கொண்ட யாருன்னா உலகத்தில் இருக்கிறாங்களான்னா யாருமே இல்லை முழுமையான புரிந்து கொள்வது. ஏன்னா பவுல் சொல்றாரு, அந்த அன்புடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியல. இந்த அன்பை குறித்து நான் சொல்றேன், அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அதனுடைய நீளம் என்னன்னா தெரியாதுன்ற அன்மெஷரபிள் லவ். அகலம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு அப்படின்னா தெரியாது. அளந்துட்டு போயினே இருக்க முடியுதான். அவரோட அன்பினுடைய ஆழத்தை பார்க்கணும் அப்படின்னா வாழ்நாளெல்லாம் அவரை நேசித்துனே போகணும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்துனே போகணும். நம்முடைய மரணத்தின் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆண்டவர் 1000 வருஷம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருந்தாலும் கூட அவர் அன்போடு கூட அவர் அன்பிலே வாழ்ந்து 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 1000 வருஷம் முடியும் போது கிறிஸ்துவின் அன்பு முழுசாக கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னா நான் நீளத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எங்கே அகலத்தை கண்டுபிடிக்குது, அப்புறம் எங்கே ஆழத்தை கண்டுபிடிக்கிறது? முடியாது. அப்படிப்பட்ட அன்பை நாம் எவ்வளவு அனுபவிக்கிறோமா? இப்போ அந்த அன்பை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அவ்வளோதான் அனுபவிக்க முடியல, அட்லீஸ்ட்
கிறிஸ்து அன்புக்குள் இருக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னா இது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டதல்ல. கிறிஸ்து நமக்கு அவருடைய அன்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு மாத்திரம் கொடுத்தது அல்ல. அப்படின்னா இந்த அன்பை என்ன செய்ய வேண்டியது? பகிர்ந்து அளிக்கிறதா இருக்கிறது. அன்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டியதா இருக்கிறது. அன்பை நாம் கொடுக்கணும். ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்து அன்பை என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். இப்ப அன்புன்னு எடுக்கும்போது நான் அதை கொடுப்பதினால் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அன்பு சொல்றதுனால கிடையாது, அன்பை கொடுப்பதினால் நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அன்பை என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்தவே முடியாது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா கிவிங், கொடுத்தல். அப்படி இல்லாம அன்பை வெளிப்படுத்த முடியாது. இப்ப கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொடுத்தார். கிறிஸ்து அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா தன்னுடைய ஜீவனை தந்து வெளிப்படுத்தினார். இந்த ஜீவனை கொடுத்ததினால் கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்து நாம் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை அப்படின்னா இந்த அன்பை குறித்து புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கும்? இந்த அன்பை குறித்து புரிந்து கொள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க? அன்பு இருக்கும், ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பா இருக்கிறார், அவ்வளவுதான். எப்படி அன்பா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார், அவ்வளவுதான். இப்ப இதை விவரித்து சொல்ல வேண்டுமையானால் அவர் எனக்கு ஒன்றை கொடுத்ததினால் தேவனுடைய அன்பை குறித்து நான் பேசலாம். இல்லை பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ எப்ப பேச முடியுது அப்படின்னா கிறிஸ்துவை தந்து அவர் எனக்காக சிலுவையிலே மரித்ததினால், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த மரணத்தின் மூலம் தான் அந்த அன்பு வெளிப்பட்டது. இது குறித்து என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இல்லைனா பேசவே முடியாது. இப்போ ஆண்டவராகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் கொடுத்தா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு சிலுவையிலே அவர் மரணத்தின் மூலம் வெளிப்படாத வரைக்கும் முழுமையாய் பேச முடியல. பேசலாம், கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். அவர் எனக்கு தலைவலியை சுகமாக்கினார், வயிற்று சுகமாக்கினார், கண்ணு கொடுத்தார், காலை கொடுத்தார், கையை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் முழுமை எங்கே இருக்குதுன்னா ஜீவனை கொடுத்ததினால், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதில் தான் அந்த அன்பு என்ன செய்யுது? முற்றிலுமாய் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கையை கொடுத்தார், காலை கொடுத்தார், அப்புறம் உயிராக்கினார், இதெல்லாவற்றிலும் இல்லாத ஒன்று ஜீவனில் இருக்கிறது. என்ன இருக்குது? இது எல்லாம் சொல்லிட்டோம். ஒரு பக்கம் மக்கள் அவர் ஜீவனை கொடுத்தார்ல, இதில் இல்லாத ஒன்று ஜீவனில் இருக்கிறது. அது என்னது? நான் சொல்றது புரியுதா? யார் சொல்றீங்க? இதில் இல்லாத ஒன்று ஜீவனில் இருக்கு. இந்த கை சுகமானவன், கால் சுகமானவன், தலைவலி சுகமானவன், வயிற்று வலி சுகமானவன், உயிரா எழுந்தவன் கூட செத்து போயிடுவான். ஒரு லிமிட்டு தான், லைஃப் லிமிட் இருக்குது. ஆனால் ஜீவனை பெற்றுக்கொண்டவனுக்கு நோ லைஃப் லிமிட். கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்கிறவே அவனுக்கு எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் அதன் மூலம் கிடைக்குது. வயிற்று வலி சுகமான கிடைக்குமா? எங்களுடைய ஊழியத்தில் நிறைய அற்புத அடையாளம் நடந்துக்குது, நிறைய நடந்துக்குது. சாவர மாதிரி கொண்டு வந்து போட்டு போவாங்க. ஆனால் வெளியே போகும்போது 4 பேர் தீர்ந்து போட்டு போயிருக்காங்க. வெளியே போகும்போது பார்த்தா நடந்து போவாங்க அவங்க சுகமாகி. சில வேளை நான் யோசிப்பேன், இதெல்லாம் நடந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட்டதானே நல்லது. ஏன்னா அதில் தான் ஜீவன் இருக்குது. இது சுகமாகி அப்போ எப்படி ஒன்றா சாக போகிறான், நரகத்தான் போக போகிறான். இந்த ரட்சிப்பு இல்லாமல் அப்படியே சுகமாகி போனால் நரகத்தான் போவான். ஆனால் அந்த ரட்சிப்பு தான் கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்தாரு பாருங்க, அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குது, சுகத்தில் இல்லை. எப்படின்னா அவன் சாவு தான் போகிறான். இல்லை,
அப்படின்னா இந்த ஜீவனை கொடுத்திருக்கிற அன்பு சுகத்தை விட மேலானது. ஜீவனை கொடுத்திருக்கிற அன்பு இவன் முடமான அவன் சுகமாக்கப்பட்டதை விட மேலானது. திமிர்வாதக்காரனா இருக்கிறான், 38 வருஷமா இருக்கிறான், அதை விட மேலானது கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. இப்ப இதை குறித்து நாம எப்படி யோசிக்கிறோம் பாருங்களேன். இந்த சுகம் பெற்றவன் அவ்வளவுதான். இப்ப கண்ணு சுகம் பார்வை அடைஞ்சிட்டான்னா வருஷம் வருஷம் பார்வை வளர்ந்துனே போகுமா? அவனுக்கு வளருமா இல்லை அப்படியே இருக்குமா? குஷ்டரோகி சுகமாயிட்டான் அப்படின்னா அந்த சுகமாக்குதல் வளர்ந்துனே போகுமா? அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கும். முடமானவன் சுகமான உடனே அவன் முடமானது இருந்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டான், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டான், அப்படி இருக்குமா? அவ்வளோதான். ஆனால் இந்த ரட்சிப்பு அப்படி அல்ல. இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோமே, அது அளவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தெரியல. என்ன தெரியல? இந்த அன்பினால், அவருடைய தியாகத்தினால், அவருடைய மரணத்தினால் எனக்கு பெற்றுக்கொண்ட அந்த அன்பினால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, எப்படிப்பட்டது? வளர்ந்து கொண்டே இருக்கு. குஷ்டரோகம் சுகமானது போல இல்லை, வயிற்றுவலியின் தலைவலியும் சுகமானது போல இல்லை, முடமானவன் சுகமாக்கப்பட்டது போல இல்லை, செத்து போன உயிரோடு எழுந்தது போல இல்லை. அவன் திரும்பி செத்து போயிருப்பானா? யார் ஆண்டு தொட்டு சுகமாக பாடையை தொட்டார்? ஆமா, சுகமாக்கினார். உயிரோடு மகளை சுகமாக்கினார், உயிரடைஞ்ச செய்தார். ஆனா ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க? செத்து போயிட்டாங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. கிறிஸ்துவின் ஜீவனிலிருந்து வந்ததுக்கு முடிவே இல்லை. இப்ப இந்த முடிவில்லாத ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு எப்படி இருக்குது யோசிப்பாங்க. இந்த செய்தியை நான் முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனாலும் எப்படியும் முடிச்சிடுறேன். சுருக்கமா புரிகிற மாதிரி இல்லை. அப்போ இது மாத்திரமே அதிகரிக்கிறது. நல்லா கவனிங்க. மற்ற எதுவுமே அதிகரிக்கல. இப்போ நீங்க ஒன்று சொல்லலாம், அதிகரிச்சுதே. என்ன அதிகரிச்சுது? இந்த 5 அப்பம் 2 மீன் அதிகரிச்சுதா? அதிகரிச்சுது. எத்தனை நாள் அதிகரிச்சுது? அந்த ராத்திரியோடு முடிஞ்சிச்சு. விதவையுடைய எண்ணெய், பானையில் இருந்த எண்ணெய், கலசத்தில் இருந்த எண்ணெயும் பானையில் இருந்த மாவும் மாட்டீங்களா? அது கூட முடிச்சா பஞ்சகாலம் போனோன்னு நின்று போயிடுச்சு. இப்போ அதிகரித்துன்னா எல்லாம் இஸ்ரவேலெல்லாம் தேடி இருப்பான், போய் அந்த பாட்டியை சாவடிச்சிருப்பானுங்க. சாவடிச்சு பானை எண்ணெய் தூக்கின்னு வந்துருப்பான். நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அது ஏன் பிரச்சனை, அந்த சம்பளத்தை நிறுத்திட்டார். இதோடு போதும், உன் உயிருக்கு கேரண்டி இல்லாமல் போயிட போகுது, அதனால நிறுத்திட்டார். அப்படின்னா அதிகரித்தாலும் நின்று போய் விடுகிறது. ஆனால் தேவனாய் கர்த்தருடைய அன்பில் அது என்ன செய்துன்னா அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பரிசோதனைனா, நான் ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்துவனிடத்தை பெற்றுக்கொண்ட அன்பு இருக்குத, அது அதிகரித்து கொண்டிருக்குதா, இல்லை முடவனை போல் இருக்குதா, அல்லது குஷ்டரோகியை போல் இருக்குதா, செத்து போன உயிரான லாசரை போல் இருக்குதா, அல்லது அந்த குருடன், பார்வையடைந்த குருடனை போல இருக்குதா? எப்படி இருக்குது? நான் ஒரு கேள்வி கேட்காது போயிட்டேன். இருக்குதா இல்லையான்னு முதல்ல கேட்கணும்ல, இல்ல இருக்குதா இல்லையான்னு முதல்ல கேட்டுதான் நான் அடுத்த கேள்வி வந்திருக்கேன். நான் சொல்றது நியாயம் தானா? இந்த கேள்வி நியாயமா இல்லையா? இருக்குது, எங்கோ ஒரு மூலையில் இருக்குது, தேடி பார்த்து என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆனா இந்த அன்பு ஏன் நமக்குள்ள அதிகரிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து அப்படி இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அன்பு அப்படிதான் இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த விதம் எப்படி இருந்ததுன்னா அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த ரகசியத்தை, இந்த அனுபவத்தை யார் கண்டுபிடிச்சா?
அப்போஸ்தலன் பவுல் கண்டுபிடிச்சார். அவர் அதுதான் சொல்றார். அன்புக்குனே ஒரு அதிகாரத்தை போட்டார். அன்பை பற்றி சொல்றார். ஐயோ, நான் அனுபவிச்சு பார்க்குறேன். இது ஒன்று மட்டும் சொல்றேன், நான் இந்த அன்பை விட்டு ஒருவராலும் பிரிக்க முடியாது. காசு கொடுத்து பிரிக்க முடியாது. இந்த உலகத்துக்குரிய எந்த பொருளையும் எனக்கு கொடுத்து அதை பிரிக்கவே முடியாது. கல்யாணம் பண்ணி பிரிக்க முடியுமா? கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா இருந்தாரியா, கல்யாணம் பண்ண பிறகு சபைக்கே வராம போயிட்டார். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தார், ஊழியெல்லாம் செஞ்சார். வேலை வந்தவொடனே எல்லாத்தையும் விட்டு ஒரே வட்டம் போட்டார். பிரிக்க முடியுமா? பிரிக்குதா இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரியமும் பிரிப்பதற்கான ஏராளமான காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. பவுல் அதை அனுபவித்து சொல்றார். எனக்கு வந்த போராட்டங்கள், சிறையின் அனுபவங்கள், கொடூரமான சித்திரவதைகள், நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம், கப், அப்படியே ஒரு லிஸ்ட்டை போடுறார். போட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. அப்போ அது பிரிக்க முடியாது மட்டும் கிடையாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பிரிக்க முடியல. இந்த வளரல அப்படின்னா ஈஸியா பிரிச்சுன்னு போயிடும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வளரவில்லை என்றால் அது ஒரு நாள் பிரிந்து விடும். இந்த காரணத்தை சொல்றார் அப்போஸ்தலன் பவுல். இந்த காரணம் என்னன்னா, எனக்கு அதிகரிச்சுனே காரணம்னா இந்த உபத்திரம் தான், இந்த பாடுகள் தான், இந்த கஷ்டம்தான், இந்த நெருக்கடி தான். இது எல்லாம் என்ன செய்துன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியல. பிரிக்க முடியல. பிரிக்க முடியல. என்ன செஞ்சது? அதன் ஆழத்தையும் அகலத்தையும் கண்டுபிடிக்க வச்சது. என்னை அதுக்குள்ளே ஆழமாய் போயிட்டு இருந்தது. என்ன சொல்றாரு? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆழம் நீளம் அகலத்தை அறிய முடியாது என்று கண்டுபிடிக்க வச்சுக்குது. கண்டுபிடிக்க வச்சுன்னா அப்படியே பாக்குறீங்க, கண்டுபிடிச்சாரா? இல்ல இல்ல, முடியாதுன்னு கண்டுபிடிக்க வச்சுக்குது. முடியும்னு கண்டுபிடிக்க வைக்க முடியல. அப்படின்னா அவருடைய கிறிஸ்துக்குள் அவருடைய அன்பு என்ன செஞ்சுக்குதுங்க? அதிகரித்து 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 அவர் சொல்றார், நான் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன், தெரியாதுன்னு சொல்றது கண்டுபிடிச்சிக்கிறேன், கண்டே பிடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன், கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்றது நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்படி யாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? போன்னு கண்டுபிடிச்சி எதனா வந்தா இந்த இயேசுநாதர்னா இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இங்க இப்படி நடக்குது, அங்க அப்படி நடக்குது. இதெல்லாம் நாம் கேள்வி கேட்பது காரணம் என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பில் இல்லை. ஏன் இங்க சண்டை நடக்குது, அங்கேயா பஞ்சம் நடக்குது, இங்கேயா வெள்ளம் நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்புக்குள் இருப்போமையானால் இந்த கேள்வியே வராது. அந்த அன்பு அப்படிப்பட்டது இல்ல. அதை அனுபவிக்க முடியாதனால் நம்ம என்ன செய்யறோம்னா, மாம்சத்தில் யோசிக்கிறோம். இந்த அன்பு என்ன செய்யணுமோ அதிகரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த அன்பு ஏன் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா, உங்க குடும்பம் சூழ்நிலை மாறும், குடும்ப சூழ்நிலை மாறும், கணவன் மனைவி உறவு மாறும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு மாறும், சபைக்குள்ள இருக்கிற ஐக்கியம் வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, இந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி அதிகரிச்சு 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 சிலுவைக்கு போச்சோ, அங்கதான் வெளிப்படுத்தப்பட்டதோ, அது போல உங்களுக்குள் இருக்கிற அன்பு அதிகரித்து. ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே சிலுவையில் அறைப்பட்டீங்களா? யாருன்னா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நான் சிலுவையில் அறைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ஒரு நாள் என்ன செய்யணும்? சிலுவையில் அறைப்பட்டேன், எல்லாம் செத்து போச்சு, ஒன்றும் இல்லை இப்போ சொல்றதுக்கு. அந்த நிலைக்கு நாம் என்ன செய்யறோம்? தள்ளப்படுகிறோம். இதை அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் அன்பின் துவக்கம், அன்பினுடைய முடிவு, அன்பினுடைய துவக்கம், அன்பினுடைய முடிவு, அன்பிலே துவங்கி அன்பிலே முடிக்க வேண்டும். யோவான்
எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 13 1ஆம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமா, அப்படின்னா ஏற்கனவே நான் அன்பு வைத்திருந்தேன், அந்த அன்பை நான் முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவர் கொஞ்சம் இப்போ மறிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டார். ஊழியதெல்லாம் முடியுது, இப்போ நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் அந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு சீஷரெல்லாம் ஒன்றா சேர்க்குறாரு. எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கும்போது தான் இது சொல்கிறாரு. அடுத்த வருஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். நல்லா கவனிங்க. தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் ஒரு இடத்தில் அன்பு வைத்தபடியே. தம்முடையவர்கள் அப்படின்னா யூதாஸ் இருக்கிறாரா? இருக்கிறார். அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். யூதாஸ் அது உள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். இப்போ நம்மளா அந்த என்ன பண்ணுவோம்? நீங்களே ஒரு கற்பனை பண்ணீங்க. அப்போ அங்க யூதாஸ் அவரிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னா அதற்குள்ளே யூதாஸ் இருக்கிறார். எப்படிப்பட்ட யூதாஸ் இருக்கிறாரு? பிசாசினால் இருதயமானது பிசாசினால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் அங்கே இருக்கிறார். இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்மளா தான் என்ன செய்வோம்? பாருங்க. ஆனா நல்ல பதில் தான். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா அவரை அந்த அன்புக்குள்ள தள்ளுறார். இவர் இருதயம் பிசாசால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவர் இருதயமானது கிறிஸ்துவின் அன்புக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவ அன்பு அதை நிரப்பப்படணும்னு அந்த அன்புக்குள்ளே அவரை தள்ளி கொண்டு வருது முயற்சி பண்றார். ஆனா அவர் என்ன செய்யல? வேணாம். ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதாஸை காப்பாற்றதான் முயற்சி பண்ணார். எப்படியாவது அவனை அந்த கடைசி நிமிஷம் எங்க நிற்கிறாரு? கெத்செமனே தோட்டத்தில். என்னப்பா நேசிக்கிறேன் சிநேகிதனே இல்லை, அப்போ கூட சொல்றார் சிநேகிதனே அப்படின்றார். அப்போ நான் புரிஞ்சுக்கணும்ல, என்னடா இப்போ கூட ஆண்டவர் என்னை நான் அவருக்கு துரோகம் பண்றேன் ஆனாலும் என்ன சிநேகிதன்னு சொல்றார் அப்படின்னா, இப்போ நான் அவருக்கு சிநேகிதனாய் மாற முடியுமா? மாற முடியாதா? அப்படி இல்லை ஏன் சொல்ல போறாரு? சிநேகிதனாய் மாற முடியாது அப்படின்னா ஏன் அவர் சிநேகிதன் சொல்ல போறாரு? அப்படின்னா உன்னை என்னுடைய சிநேகிதனாய் ஆக்கிக்கொள்ள இப்பொழுதே விரும்புகிறேன்றார். ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லிக்கலாம்? ஆண்டவரே நான் உங்கள் சிநேகிதனா ஆக விரும்புகிறேன். இப்போ நான் உங்கள் சிநேகிதனா நான் வரல. இப்போ நான் யாராக வந்துக்கிறேன்? காசுக்கு காட்டி கொடுக்குற ஆளாக வந்துக்கிறேன். பணத்துக்காக உங்களுக்கு காட்டி கொடுக்குறவன் எப்படி அவரை போய் சிநேகிதன்னு சொல்ல முடியும்? அவன் சிநேகிதன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்து அவனை சிநேகிதன்னு சொல்றார். சொன்ன பிறகு எப்படியாவது நீ என் சிநேகிதனாய் மாற மாட்டியா? இந்த யூதாஸ் மட்டும் கிறிஸ்துவனுடைய சிநேகிதனாய் மாறி இருந்தா பவுலுடைய ஊழியமே இருந்திருக்காது. இந்த யூதாஸ் பயங்கரமான காரியங்களை செய்திருப்பார் ஆண்டவருக்காக நான் நினைக்கிறேன். அந்த சிலுவையின் தியாகம், சிலுவையிலே அறையப்பட்ட வேதனையெல்லாம் பார்த்து பார்த்து ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். சாகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேணாம், ஆண்டவருக்காக என்னை ஓடி சாகிறேன் ஒவ்வொரு நாளும் துடித்து இருப்பார். அந்த மரண வேதனையை அனுபவித்து அனுபவித்து ஆண்டவருக்காக என்ன செய்திருப்பாரு? ஊழியம் செய்திருப்பார். ஆனால் அந்த சிநேகிதனுடைய அன்பு புரிஞ்சிக்காம போயிட்டார். தவறான ஒரு முடிவுக்குள்ளே போனதுனால அவர் ஊழியமும் போயிடுச்சு, கிறிஸ்துவின் சிநேகிதன் என்ற உறவும் போயிடுச்சு. இல்லை, நாம் அப்படி இருக்கக்கூடாது. வந்துடணும். ஆண்டவரே நான் வந்துடுறேன். விசுவாசம் நிரப்போம். அவன் எதனா ஒன்று சொல்லி நிரப்போம். எனக்கு தெரியுது, ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. இல்லை, கஷ்டம்தான். கர்த்தர் நல்லவர். இன்னொரு இது என்னன்னா,
தன்னலமற்ற அன்பு. தன்னலமற்ற, அதாவது இது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க எப்படியா நேசிக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே முடியல. தன்னலமற்ற அன்பு. அடுத்தது ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6-8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமா, இங்கே பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, நாம் பலனற்றவளா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்கு மரித்தாராம்? அக்கிரமக்காரருக்காக. அக்கிரமம் என்றது ஒழுங்கு, அக்கிரமன்றது ஒழுங்கற்றவர்கள், அவங்களுக்காக மரித்திருக்கிறார். 8ஆம் சொல்றாரு, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு. எதனா நமக்கு நிபந்தனை வச்சுக்கிறாரா? நான் உன்னை நேசிக்கணும்னா நீ எதனா செய்யணும் அப்படின்ற நிபந்தனையை ஆண்டவர் வைக்கவே இல்லை. உனக்கு நான் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு எதனா செய்யணும், செய்யல. ஒருவேளை மனிதனுக்கு அந்த அறிவு இருக்கும், என்னன்னா நமக்கு எதனா செஞ்சா நம்ம திருப்பி செய்யலாம். அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குறாங்க, அவங்க ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே செய்யல, அப்புறம் நான் ஏன் செய்யணும்? மனசு வருதா? ஒண்ணுமே செய்யாத ஆளுக்கு செய்யறதுக்கு மனசு வருதா? உதவியே ஒருத்தன் செய்யல, ஆனா உதவி தேவை என்ற சூழ்நிலை இருக்கிறாங்க, அப்போ பரவாயில்ல நம்ம செய்யலான்னு மனசு வருதா? இருந்தா பெருசு நண்பு இருக்குது, அதனால் செய்கிறேன். பொதுவாக அப்படின்னா செய்ய முடியல. நம்ம என்ன மனசில் வரோம், நம்ம கஷ்டப்படும்போது செஞ்சாங்களா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நிபந்தனையற்ற அன்பு. ஒரு நிபந்தனை இல்லாம அவர் என்ன செய்தார்னா, பாவிகளா இருக்கையில நமக்காக என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். திரும்ப வாசிங்க 13:1 யோவான். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமா, இது தியாகம் நிறைந்த அன்பு. அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து. என்ன வேலை? பிதாவினிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து. பிதாவினிடத்துக்கு எப்படி போனோம்? இப்ப பிதாவை நாம் ஒரு நாள் சந்திக்க போறோம். ஏன் சந்திக்க போறோம்? பிதா சந்திக்க போறோம் பரலோகத்துல. இப்ப எப்படி போனோம்? இடுக்கமான வாசல் வழியா போகணும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான வாசல்ல என்னென்ன இருக்குன்னு தெரியாது, எப்படி கடினமான சூழ்நிலை தெரியாது. ஆனா அவை எல்லாம் சகித்து போனாதான் பிதாவின் இடத்துல போக முடியும். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார், இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. தியாகம் நிறைந்த அன்பு. தியாகம் நிறைந்த என்னன்னா நடக்க போகுது. ஒரு பக்கம் பிதாவின் வீட்டுக்கு போகுது, மகன் சந்தோஷம்தான். சந்தோஷமா? பிதாவின் வீட்டுக்கு போகுது சந்தோஷமானு கேட்குறேன். சில பேர் சந்தோஷம்னு சொல்றது ஒரு மாதிரி இருக்குது. இவங்கிட்ட மாட்டின்னு அவசரப்படுறதுக்கு போய் சேரலாம், ஐயோ ஒரே தோரல அப்படிலாம் இல்லை. அந்த அன்பில் நிறைந்து ஆண்டவர் நமக்கு அந்த ஆயத்தத்தை, அதாவது அங்க போறதுக்கு முன்னால பிதா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. நான் பிதாவை சந்திக்க போறேன், அவரிடத்துக்கு போறேன் அப்படின்னா ஜாலியாலாம் போல.
ஜாலியாக இருந்துச்சா? பயங்கரமான வேதனை. கெத்செமனேல அவருடைய ஒவ்வொரு வேர்வையும் ரத்தமாக ஊற்றுதான். ரத்தம் அப்படியே சிந்துது, தரையில் சொட்டுது. வேர்வை இல்லை, ரத்தம். அப்போ முதல்லயே அவர் ரத்தம் சிந்திட்டார் இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாலே. அப்படின்னா அவர்கள் அவரை கொடூரமான சித்திரவதைக்குள் அனுப்புவதற்கு முன்பாகவே அவர் ரத்தம் சிந்தி இருப்பாரே. ஆனால் அந்த கொடூரமான வேதனை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் அவர் அடிக்கப்படவே இல்லை, அவமானப்படுத்தப்படவே இல்லை, காயப்படுத்தப்படவே இல்லை. அந்த வேதனையான காரியங்கள் அவரை என்ன செய்ய வச்சது? அந்த வேதனை ரத்தம், வேறு ரத்தமா ஊத்துதான். அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வேதனை? இப்போ இது ஒரிஜினல், அது சந்திக்க போறார். அப்போ அந்த சந்திக்க போகிற அந்த கொடூரமான சித்திரவதையானது, ரோமர்கள் கொடூரமானவங்க. இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அப்போ இந்த ராயர்ஸ் இருந்தாங்க. அவங்க எப்படி சித்திரவதை பண்ணாங்கன்னா, அதுக்கு புத்தகம் இருக்குது, கொடூரமாக இருக்கும் அது வாசிக்கிறதுக்கு. இப்படிலாம் செய்வாங்களா? கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வேதனையை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அப்படின்னா தியாகம் நிறைந்த அன்பு. அந்த எப்படிப்பட்ட அன்பு? தியாகம் நிறைந்தது. எல்லாவற்றையும், என்னுடைய எல்லாவற்றையும் தியாகமாய் அர்ப்பணிக்கிறேன். இப்போ நமக்கு அப்படி இருக்குதான்? யோசிச்சு பாருங்க. யோவான் 3:16, 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமா, எதற்காக அப்படின்னா கெட்டு போகாமல். இந்த அன்பு இங்க எப்படி வெளிப்படுத்துறேன்னா, நான் மன்னிப்பதற்காக இல்லையா? மன்னிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு? அன்பு கூறுகிறார். அதாவது மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறது இல்லை, மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே மன்னித்துட்டார் நம்மளெல்லாம். இப்ப நாம் எல்லாரும், இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் தங்களுடைய பாவத்திற்கான மீட்பை அடைந்து விட்டார்கள், அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதை என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் அதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது, அதுதான் இங்க இருக்குது. விசுவாசிக்கிறவன் எவனும், விசுவாசிக்கும் போது அவன் என்ன செய்யறான்? அந்த அன்பை, அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ அது வரைக்கும் அவன் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவன் மன்னிப்பு தானே இருக்குது. அதுதான் எப்படிப்படுதுன்னா மன்னிக்கிற அன்பு. மன்னிக்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த மாதிரி இருக்கணும். எல்லார்கிட்டையும் இருக்கிறோமா? இருக்கிறோமா? மன்னிக்க முடியுதா? சாவர வரைக்கும் மன்னிக்கவே முடியாது இல்லை? இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படியே இருதயத்தில் கசப்பு என்ன செய்யும்? மன்னிக்கலை அப்படின்னா அந்த இருதயத்தில் பாவம் இருக்கும். நீ யாராவது மன்னிக்கல வச்சுங்களேன், அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல சூன்னு கேக்குது. சொல்றதுக்கு பயமா இருக்குதா? என்ன சூன்னு ஓட்டுற மாதிரி இருக்குதா? சூன்னு ஓட்டுற மாதிரி இருக்குதா? என்னது? விசுவாஸ் தான். நீங்க வரவேற்கிறவளா இருப்பீங்க. அவனை வரவேற்கிறோம். உள்ளே நான் மன்னிக்க முடியல அப்படின்னா விசுவாசை வரவேற்கல. எவ்வளோ ஆபத்து பாருங்க. அப்போ என்ன செய்யறாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். மன்னிக்கிற இருதயம் அப்படின்னா ஏற்கனவே இருக்குது அவருக்கு, அதை புரிஞ்சுக்கல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்கிற இருதயமானது ஏற்கனவே இருக்கணும். ஏற்கனவே இருக்குது அது. அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களை யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோபம் வராது. யார் என்ன பண்ணாலும் அது ஏற்கனவே மன்னிச்சிட்டான் தான். யார் என்ன பண்ணாலும் அதுக்காக என்ன செய்ய மாட்டோம்? உட்காந்துன்னு புலம்ப மாட்டோம், யார்கிட்ட சொல்ல மாட்டோம், எல்லார்ட்ட போய் என்ன பண்ணுவோம்? அப்படின்னா அது மன்னிக்கிற அன்பு. 2 விஷயம் இருக்குது, சுருசுருமாக சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். உங்களால் நம்ப முடியுதான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர் இடத்தில் அன்பு வைத்தறதில்ல, அதே அன்பை அவரை சிலுவையில் அறைந்தர் மேலே வைத்திருக்கிறார். நம்ப முடியுதா? அதே அன்பு அப்படின்னா பாருங்க, ஆச்சரியமாகுது பாருங்க. நம்ம இந்த அன்புக்கு ஒரு கூறு போட்டு வச்சிருக்கோம். இது இவங்களுக்கு எவ்வளோ 10%, இவங்களுக்கு ஒரு 20%, அம்மாவா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய, அப்பாவா அவர் என்ன வாங்கி கொடுக்குறாரா அவர் கொஞ்சம் கொடுக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கா எவ்வளோ கொடுக்கலாம், சைபர் கொடுக்கலாம். எதனா செஞ்சால் ஒரு 20-30 கொடுக்கலாம், இல்லைன்னா அது அவ்வளோதான், அது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸா எவ்வளோ 95. பிரசி வாய்ப்பை தான் கரெக்டாக தான் சொல்லிக்கிறீங்க. அம்மா அப்பா விட யாருக்கு அதிகமாக இருக்கு? ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். இப்படி எல்லாரும் நம்ம வெட்டி வெட்டி கூறு போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. அவருடைய அன்பை அவர் என்ன பண்ணுறாரு? செயலில் வெளிப்படுத்துகிற அன்பு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன், என்னுடைய குறைந்த அறிவு குறைந்த ஞானத்தை சொல்கிறேன். சீஷர்களை எப்படி நேசித்தாரோ அதே போல் அவர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடிக்கும்போது அதே அன்பு தான் இருந்துச்சு. அதே அன்பு ஆணி வச்சு அடிக்கிறான், அதே அன்பு மாறல. காரி துப்புறான், அதே அன்பு மாறல. முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய சீஷனை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல தான் அவன் நேசிக்கிறேன். இல்லை, அந்த அன்பில் நோ வேரியேஷன், வித்தியாசமே இல்லாத அன்பை நாம் அங்கே பார்க்க முடியும். அது என்னன்னா செயலில் வெளிப்பட்டது. இப்போ அது நான் எனக்குள்ளே வச்சுன்னு இல்லை, இப்போ நான் அதை வெளிப்படுத்துகிறேன். சிலுவை மரணத்தின் மூலம், காயப்படுத்தப்பட்ட மூலம், அவமானத்தின் மூலம், நிந்தையின் மூலம் நான் என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். இதெல்லாம் கடந்து போன பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இதெல்லாம் அனுபவித்த பிறகுதான் பரிசுத்த, சில இருதயங்களை பரிசுத்தம் இல்லாத காரணம்னா எல்லாம் உள்ள இந்த அன்பு இல்லை, வேறெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த காயங்கள் இந்த பாடுகள் நடுவில் கிறிஸ்து அன்பு அனுபவித்து போகும்போது பரிசுத்தம் அப்புறம் தான் இருதயத்துக்குள்ள வராது. ஏன் இல்லை அப்படின்னா இந்த அன்பு இல்லை. ரோமரில் அவர் எழுதுறார், இருதயத்தில் என்ன பண்ண கிறிஸ்து அன்பு பரிசுத்தான ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஊற்றப்பட்டிருக்குது? இவ்வளவற்றையும் சகித்ததினால். நீங்க சகிக்க சகிக்க பரிசுத்த ஆவியானவர்களே அந்த அன்பு, தேவ அன்பு என்ன செய்யுது? பரிசுத்தான்ல உங்கள் இருதயங்களை ஊற்றப்பட்டதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஆள் தான் நம்ம. எப்படி மாறுது? முகலாம் மாறுதா? எப்படி டென்ஷன் ஆகும். கடைசியாக ஒரு வருஷம் வாசித்து முடிச்சிடலாம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அதாவது எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு அன்பு, எல்லாவற்றையும் தாங்குகிற. அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஏற்கனவே மைண்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, இவனை பற்றி தெரியாதா, அவனை பற்றி தெரியாதா, எல்லாரை பற்றி தெரியும். தெரிஞ்சும் நான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நேசிக்கிறேன்.
இப்போ வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைலாம் வருது இல்லை? வருதா? வருதா வரலையா? ஆ, வரும். வருமா வருதா? 3 காலம் வந்துக்குது, வருது, வரப்போகுது. பயங்கரமான விசுவாசம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ கிறிஸ்துவும் அப்படி தான் யோசிக்கிறார். கிறிஸ்துவுடைய எப்படி இருக்குதுன்னா, எல்லாவற்றையும் தாங்குது. எல்லாவற்றையும் தாங்குதுன்னு எப்படி நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரியும். இயேசு போய் தட்டி கேட்குறான், இயேசுவே இந்த பேதுருக்கிறான் பாரு, உங்களை வந்து மறுதலிக்க போகிறான் அவன், எனக்கு தெரியும். உங்களை பாரு இப்படி சொல்லிட்டான். அந்த யூதாசுக்கிறானே வேலை செஞ்சான், பின்னாடி குழி வெட்டுறான், உங்களுக்கு தெரியுமா? காசெல்லாம் ரெடி பண்ணிட்டான் வாங்குறதுக்கு, அக்ரிமெண்ட்லாம் போட்டான், பணம்லாம் பேசியாச்சு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யூதாஸ்பா, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். யூதாஸ்பா சொல்லு, நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போ நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு பின்னால் குழி வெட்டுறாங்க, ஆடா பாவி, நேத்தானே எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனேன், இந்த மாதிரி உனக்கு இப்படி கவனிச்சனே, சிக்கன் பிரியாணிலாம் போட்டேனே, 65 போட்டேனே, குழம்பு இருக்கும். இயேசு கிறிஸ்து அவங்க குடும்பத்தையே கவனிக்கிறார், அவங்களே குடும்பத்தையே கவனிக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெரியும் நான் ரொம்ப நேசிக்கிறேன், இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, இதுதான் எல்லாவற்றையும் தாங்கும் அன்பு. எல்லாவற்றையும் தாங்குது. உங்களுக்கு விரோதமாக இப்படிலாம் பண்ணுறாங்க, ஆமாம் பண்ணுறாங்க, நேசிக்கிறீங்க, ஆமாம் நேசிக்கிறேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லை அப்படின்னா முடியாது. நம்முடைய ரட்சிப்பில் நாம் நிலைத்திருப்பதற்கு இது ரொம்ப அவசியமாக இருக்குது. சொன்னோம் இல்லையா, ரட்சிப்பு தான் முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் நம்முடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறோம் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எப்பயோ ரட்சிக்கப்பட்டாங்க தான், காஞ்சி போய் எங்கேயோ தொங்கி நிற்குது, காஞ்சி போய் அந்த வஸ்திரம் எங்கேயோ தொங்கி நிற்குது, தேடி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அணிந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் இருக்குது என் கூட, என் மேலே இருக்குது, அதை அணிந்து கொண்டிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, கரைப்படாமல் இருக்குது. ஏன்னா இந்த அன்பு தான். நான் எத்தனை அன்பு சொன்னேன்? இந்த அன்பு அதிகரிக்கணும்னு சொன்னேன். தன்னலமற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, மன்னிக்கிற அன்பு, செயலில் வெளிப்படுத்துகிற அன்பு, எல்லாவற்றையும் தாங்கும் அன்பு. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலை வேளை கண்ணோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையிலே கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இருந்து நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஒவ்வொருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கத்த தந்து ஆண்டவரே, இவருடைய பிரயாண வேலை காரியங்களெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கத்த பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இவருடைய பிரயாசத்தை பல வாங்கி ஆஸ்வதி பண்ணித்தார். எல்லா துதி கன மகிமை மேன்மை யாவற்றும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாம ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.